நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் கூட்டணி தலைவர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவராவிட்டாலும் கூட தற்போது வரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி பெரும்பாலான இடங்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றியை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. மொத்தம் 225 தொகுதிகளிலே அந்த கூட்டணி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் பாஜக மட்டுமே தனித்து 130 தொகுதிகளிலும், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 54 தொகுதிகளிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகளிலும் என அந்த கூட்டணி சுமார் 225 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. இதன் மூலம் மகாராஷ்டிராவில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைய இருப்பது உறுதியாக இருக்கின்றது. தேர்தல் முடிவுகளின் காரணமாக அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பெரும் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கக்கூடிய வார்ஷா பகுதியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஏக்நாத் சிண்டேவின் இல்லத்தில் தற்போது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய இல்லத்திற்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் அஜித் பவார் ஆகியோர் வருகை தந்து இந்த தேர்தல் முடிவுகளை தொலைக்காட்சியில் பார்த்து தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் தலைவர்கள் தங்களுக்கு இனிப்புகளை ஊட்டியும் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த 3 தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களையும் சந்தித்து வருகின்றனர். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தங்களுக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் தாங்கள் நன்றியை தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடியின் மீது மகாராஷ்டிரா மாநில மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மகாயுதி கூட்டணிக்கு வெற்றியை அளிப்பதற்காக இந்த தேர்தலை மகாராஷ்டிரா மாநில மக்கள் தங்களுடைய கைகளில் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் என 3 தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். முன்னதாக தன்னுடைய இல்லத்தில் தேவேந்திர பட்னவிஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கின்ற போது முதல்வர் முகம் குறித்து தங்களுக்குள் எந்த விதமான சர்ச்சையோ விவாதமோ இல்லை. அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது குறித்து மகாயுதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து முடிவு செய்வார்கள் என்பதைத்தான் நாங்கள் முதல் நாளில் இருந்தே கூறி வருகிறோம். இப்போதும் அதுதான் எங்களுடைய கூற்று. மகாயுத்தியினுடைய தலைவர்கள் கூடி விவாதித்து முதல்வரை முடிவு செய்வார்கள் என தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். ஒருபுறம் பாஜக தனித்தே 130 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்று வருவதால் பாஜக முதல்வர் பதவியை ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் படுத்து வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையின்படி ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்த சிவசேனா கட்சியை சார்ந்த தொண்டர்களும் கூறி வருகின்றனர். இத்தகைய சூழலில் தான் முதல்வர் பதவியை யார் ஏற்கப் போகிறார்கள், யார் அதற்கு அரசுக்கு தலைமை வகிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு பெரும் கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.